ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2-3 வீக்ஸாக வந்து நான் வந்து சரியாக வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால தான் வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ போடாமே எனக்கு வந்து 11K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 61,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போடாமே வந்து 11,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக இணைஞ்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் வந்து புதிய பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ ஓவரால் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 34 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர், சுகாதார ஊழியர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எதனுடைய ஆணைக்கிணங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தபால் மூலம் நீங்கள் வந்து இதை அனுப்பினாலே போதும். ரெஜிஸ்டர் தபால் தேவையில்லை. சரிங்களா? ஸோ சாதாரண போஸ்ட்லேயே நீங்கள் அனுப்பலாம். ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கு 22/1/2019. சரிங்களா? ஸோ இதனுடைய கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/1/2019 மாலை 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய நேர்முக தேர்வு, சரிங்களா, இதோடைய பர்சனல் இன்டர்வியூ, சரிங்களா, எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோடைய வயது வரம்பு பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ 1/7/2019. சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 18 வயசு வந்து பூர்த்தி ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து மினிமம் 18 வயசு ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. SC, ST, SCA எல்லாருக்குமே அதிகபட்ச வயசு பார்த்தீங்கன்னா வந்து 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது MBC, BCக்கு பார்த்தீங்கன்னா வந்து 32 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்கிற ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்க போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ இதோட சம்பள விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பே மேட்ரிக்ஸ் லெவல் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,700, மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. இதோடைய கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து தமிழ்லையும் எழுத தெரிஞ்சு படிச்சிருந்தாலே போதும். ஸோ எல்லாருக்குமே இதை வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து 10th குவாலிஃபிகேஷன் இல்லை +2 குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அவங்க எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் இதை தாராளமாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரோசஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ அதை வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து இரண்டாவது இருக்கிற பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுகாதார ஊழியர். இதனுடைய வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேகன்சி இருக்குது. ஸோ இதனுடைய பே மேட்ரிக்ஸ், அது இதோடைய சம்பள விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 1ன்னு சொல்லியிருக்காங்க. 7வது ஊதிய குழுப்பையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,700, மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர். காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 17 வேகன்சி இருக்குது. இதனுடைய சம்பள ஏற்ற முறையும் பார்த்தீங்கன்னா வந்து அதே போல தான் லெவல் 1. மினிமம் சேலரி வந்து 15,700, மேக்ஸிமம் சேலரி வந்து 50,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்குது இரவு காவலருக்கு. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மசால்ச்சி. இதோடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இந்த மசால்ச்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சமையல் உதவியாளர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதோடைய சம்பள ஏற்ற முறை பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 15,700, மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு சுய சான்றிருக்கும், அதாவது உங்களுடைய கையெழுத்து வந்து அது மேலே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அதை வந்து ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள், அதாவது சாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ், அதாவது ப்ரியாரிட்டி, நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரியாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முழுக்க ஜெராக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். ஒரிஜினல்ஸ் எதுவுமே நீங்கள் அனுப்பக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவை மற்றும் கலப்பு திருமணம் மற்றும் பிற அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ், அதாவது ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் வந்து உரிய நகல் வந்து சான்றிதழோடு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நாள் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22/1/2019. சரிங்களா? ஸோ இந்த நாள் தான் கடைசி நாள் மாலை
5:45 மணிக்குள் நீங்கள் வந்து அனுப்ப வேணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முதன்மை மாவட்ட நீதிமன்றம் ஈரோடு. காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டு பரிசீலிக்கப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் லேட்டாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபார்ம்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து அனுப்ப பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃபை வந்து நம்மளுடைய சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் இதை கொடுப்பேன். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இது ஒரு முறை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இதை படிக்கணும் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எதாவது புரியலன்னா தயவு செஞ்சு என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு சைஸு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து சான்றிதழுடன் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் சரிங்களா. அதோட சைன் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரருடைய பெயர் உங்களுக்கு வந்து 2 விதமான லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் சூஸ் பண்ணுறதா தமிழ் சூஸ் பண்ணலாம், அப்படின்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறதா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் எழுதாதீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் மட்டும் எழுதுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை இல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலினம், ஸோ நீங்கள் ஆணாக இருந்தால் ஆண் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பெண் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பிறந்த தேதி. நெக்ஸ்ட் கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சான்றிதழ் நகல் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். கூடுதல் கல்வி தகுதிக்கு அதற்குரிய கல்வி சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பாஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதை வந்து அங்கே கொடுங்க சரிங்களா. விண்ணப்பிக்க பதவி பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இனப்பிரிவு சரிங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து தயவு செஞ்சு மாற்றி போட்டுறாதீங்க, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ நீங்கள் அதை மாத்திரம் டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜாதியோடைய உட்பிரிவு சரிங்களா. உங்களுடைய சப்காஸ்ட் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தேசிய இனம் மற்றும் மதம், அதாவது நீங்கள் ரிலீஜன் நேஷனாலிட்டி இந்தியன், அதுக்கப்புறம் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து போடுங்க, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிறப்பிடம். ஸோ நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே கொடுங்க. நெக்ஸ்ட் திருமண ஆனவராக கேட்குறாங்க. ஸோ ஆம்னா ஆம்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. நிரந்தர முகவரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் சான்றிதழ் நினைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை. ஸோ முன்னுரிமை இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய முன்னுரிமை சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவ படை வீரர் மற்றும் சார்ந்தோர். இந்த எக்ஸர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர் இருப்பாங்க, இல்லை டிபெண்டன்சியும் இருப்பாங்க சரிங்களா. ஸோ 2 பேருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். நெக்ஸ்ட் வந்து மற்றவைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. தமிழ் வழி கற்றவராக கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வீர்கள். அதாவது நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு சீனியாரிட்டி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய வேலைவாய்ப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அங்கே கொடுங்க. ஸோ அதுவும் வந்து அவங்க சீனியாரிட்டி படி எடுக்கலாம். விண்ணப்பதாரரின் மேல் காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. விண்ணப்பதாரருக்கு யாதொரு நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் உள்ளதா, ஆம் எனில் விவரம் தெரிவிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கேஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இணைக்கப்பட்ட சான்றிதழ்கள் நகல்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ நகல்கள் நீங்கள் எத்தனை ஜெராக்ஸ் அனுப்புறீங்களோ அதனுடைய ஆட் பண்ணி உங்களோட நம்பர் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஈரோடு மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் நெருங்கிய உறவினர் யாருன்னு பதவியில் உள்ளனரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இடம் நாள் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோடைய இடத்துல பேரை போட்டுருங்க. அப்புறம் நாள் வந்து அன்னைக்கு நாள் நீங்கள் சென்ட் பண்ணுற நாளை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரின் கையொப்பம். ஸோ உங்களுடைய சிக்னேச்சர் வந்து மேலே போட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. இதை வந்து நம்மளோட சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீப் டச் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.